செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு நான் தனுஷ். மக்களுக்கு என்ன சொன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, நாட்டில் எந்த ஒரு பெக்கராக இருக்க வேணாம், எல்லாருமே ஹெல்ப் பண்ணா இருக்கும்னு சொல்ல வராங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் கத்தி கத்தி ட்ரோட்டே இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு தனுஷை பார்த்த ஒரு ஹைப்பு FTFS நான் வரது ஒரே இது தனுஷ் படத்துக்கு மட்டும்தான். அது ரோஹிணிக்கு சூப்பராகவே இருந்துச்சு படம். எதுவுமே இல்லை. எங்களுக்கு 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா சீட்லேயே இல்லை, ஒரு மாதிரி கான்சர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். குபேரா மூவி ஆக்சுவலி வந்து ஒரு ஒன் டைம் வச்சுக்கலாம்னா, ஆனால் சென்டிமெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. பட் ரசிகர்களாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அதில் ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. நாகார்ஜுனா அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே தனுஷை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அவ்வளோ பெரிய ஹீரோ அந்த ஒரு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவ்வளோ இதில் வந்து நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸ்டோரி ஓரியன்டாக ஓகே. என்னன்னா கதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா எல்லாருமே உயிர் தான், எல்லாருமே வாழ்கிறதுக்காண்டி தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒன் லைனை கொண்டு வருவாங்க. இதில் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கேமு எப்படிலாம் கொண்டுட்டு போகிறாங்கங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டியிருக்கலாமோ. ஏன்னா தனுஷோட ஸ்டைலே வந்து கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது. இதில் வந்து ஆக்ஷன்ஸே இல்லாமல் இருக்கிறது வந்து ஸ்டோரி ஓரியன்டாக ஓகே. பட் ரசிகராக பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். அதுவுமே கிளைமேக்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாமோ. அது கொஞ்சம் இது சென்டிமெண்ட்டாகவே ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டாங்க. அந்த கொஞ்சம் ரசிகர்களுக்காக கொஞ்சம் ஃபைட் சீன்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும்னு தோணுச்சு. படம் நல்லா ஒர்த்தான படம் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. மற்ற ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. காசு கொடுத்து ஒர்த்தாக பார்க்கலாம். படம் ஒர்த்தான படம் தான். நல்லா போரிங்காக அடிக்கல. 3 மணி நேரம் படம் அற்புதமாக போகுது. உங்களுக்கு இன்டர்வல் விடுற வரைக்குமே லேகே இல்லை, போகுது பொறுமையாக போகுது. என்ன ஒருத்தனா தனுஷுக்கு வந்து ஒரு ஃபைட் சீனே இல்லை, ஆக்ஷன் சீனே இல்லை இந்த படத்தில். ஃபுல்லாகவே அவர் வந்து பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துட்டார் இந்த படத்தில். தனுஷுக்கு வந்து ஆக்ஷனே இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இதுமாதிரி நடித்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அது 2-3 நேரத்தில் நான் அழுவலாம் செஞ்சுட்டேன் அவர் பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டம். நல்ல படம் ப்ரோ, வந்து பார்க்கலாம். படம் செமையாக இருக்குங்க. தனுஷ் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே பிஜிஎம்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக நான் அவரை மீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவரை வந்து நான் பார்க்கவே முடியாது. எல்லாருமே வந்து எங்களை லாக் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் அவரை மீட் பண்ணி அவருக்கு ஹேண்ட் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குபேரனை படத்தை நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். ஸோ ரொம்ப ஹாப்பி. படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமனாக எல்லாருமே பார்க்கணும். இப்போது பிச்சைக்காரங்கன்றதுனால நம்ம அவங்கள வந்துட்டு ஒதுக்குறது, அவங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் ஃபுட்டுன்றது கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பணம் மெயின். இதில் பணம் இருந்தால் தானே அப்போ எல்லோரும் மதிப்பாங்க. அதுதான் இது கான்செப்டே இருக்குது. ஏன்னா ஒருத்தர் செத்துட்டா கூட அவனை தூக்கி குப்பை தொட்டியில் போடுறாங்க. அவங்க லெவலில் இருக்கவங்களெல்லாம் அவங்களையும் வந்துட்டு நம்மளை மாதிரி எரிக்கணும் புதைக்கணுன்ற மாதிரி அவங்க கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான். குபேரா பார்த்தேன் நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு பிச்சைக்காரங்கிட்ட ஒரு 10 கோடி வச்சா அவன் என்ன பண்ணுவான், அதுதான் கான்செப்ட். மெயினாக ஒரு கார்பரேட் ஆளுங்க ஒரு பிச்சைக்காரனை தேர்ந்தெடுத்து அவனை ஒரு பினாமியாக யூஸ் பண்ணலாம், அவனை கொலை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்றதான் பிரச்சனை படத்தில். பெர்ஃபார்மன்ஸ்னாலே தனுஷ் தானே. எப்படி இருந்துச்சுன்னா தனுஷ்னாலே மாஸ் தான். அவ்வளோ இருக்குது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் பவர்ஃபுல் ஆக்டரு. தனுஷ் வந்து ஒரு நடிப்பாசிரன், நாகா சார் அதே மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு ப்ரோ நல்லா இருந்தது. படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்னா எமோஷ்னலாக இருந்தது. லாஸ்ட்லலாம் அந்த எமோஷனல் கனெக்ட் கரெக்டாக இருந்தது. ரொம்ப ஓவர் போர்டாக போகாமல் கரெக்டாக படத்தை எடுத்திருந்தாங்க. தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், நாகார்ஜுனா ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். அதான் எல்லாருக்குமே இந்த உலகம் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. ஒரு சார்ந்தார் மட்டும் வாழ்ந்துட்டு ஒரு சார்ந்தார் நம்ம மதிக்கிறதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பிச்சைக்காரனை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா, பிச்சை எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மதிங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இது ஒரு படம் வரும்போது நம்ம பார்க்குறோம், பட் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் தெரில. அதனால் இந்த படம் பாருங்கள். அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் இட்ஸ் ஓகே. பெரிய படம், நிறைய ப்ளஸஸ் இருக்குது, ஒரு சில மைனஸ் தான், ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகாது.
தேங்க்யூ. நேஷ்னல் அவார்ட் லோடிங் என்ஜாய் பண்ணீங்களா படம்? கண்டிப்பாக தொண்டை போயிடுச்சுங்க. இல்லை இல்லைங்க, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வருது. ஓகே, உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கா படம்? பார்த்துட்டு தானேங்க வந்தோம். ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? இது என்ன சொல்கிறது, லைக் ஒரு யூனிக்கான படம், அன்எக்ஸ்பெக்டட் ஒன். தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சொல்லவா வேணும், நேஷ்னல் அவார்ட் லோடிங்னு சொல்லிட்டேனே. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் இருக்கா அவருக்கு, இல்லை வந்து இன்னொரு ஆக்டர் பண்ணுற அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க? ஃபுல் ஸ்பேஸ், படம் ஃபுல்லாமே இருக்காரு. எஸ், த்ரூ அவுட்.